வணக்கம். மரணம் தாளாத துயரில் தேம்பி தேம்பி அழுத தமிழக அமைச்சர்கள். இந்த ரெண்டு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்முடைய தமிழக அமைச்சர்கள் தேம்பி தேம்பி அழுத காட்சியை பார்த்துட்டு வாங்களேன். எதற்காக இப்படி அழுகின்றார்கள்? எதற்காக நம்ம சி ஜோசப் விஜய் முதலமைச்சருடைய போஸ்டரை தொட்டு தடவுகின்றார்கள், கண்ணீரில் மிதக்கின்றார்கள் அப்படின்ற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அமைச்சர்கள் எதற்காக தேம்பி தேம்பி அழுதார்கள் என்ற விஷயத்தை ஏகப்பட்ட பேர் பேசிவிட்டு இருப்பார்கள். நேற்று ஜனநாயகன் படமானது கிட்டத்தட்ட 1000 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. நேற்று அரசு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்குதுன்னு பார்த்து முதல் காட்சி போய் பார்த்துருக்குறாங்க. பரவாயில்ல, அவங்களுடைய தலைவர் நடித்த படம், அதுவும் கடைசி படம், போய் பார்க்கட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனா அரசு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பார்க்கணுமா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிறது. அதாவது நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணீங்கன்னா இவங்க அழுதுக்கான லாஜிக்கு உங்களுக்கு புரியும். நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்க வேண்டுமா இல்ல முதலமைச்சராக இருக்க வேண்டுமா என்பதை இந்த அமைச்சர் பெருமக்கள் தான் முடிவு பண்ணணும். நடிப்பதே எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்கா? கிடையாது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பெரும்பான்மையான நடிகர்கள் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இலக்கையே விஜய் தொட்டுட்டார். அதனால ஜனநாயகன் படமானது கடைசி படம், இனிமே திரையில பார்க்க முடியாது அப்படின்னு அமைச்சர்கள் அழுவது எதற்காக அழுகுறாங்க நமக்கு தெரியல. அதுலயும் நம்ம மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் என்று நினைக்கின்றேன், அவர் ரொம்பவே தேம்பி தேம்பி அழுறார். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு மது குடிப்பதனால 100 பேர் உயிரிழக்கின்றார்களாம். அப்போ 100 குடும்பம் அனாதையா நிக்குது. அதை பார்த்து என்னைக்காவது இவர் கண்ணீர் விட்டிருக்கின்றாரா? அது மட்டும் இருக்கட்டும். பர்வேஷ் தொழில்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட இப்பதான் அமோனியா தொழிற்சாலையில அமோனியா வாயு வெளியாகி 9 பேருக்கு மேலாக உயிரிழந்தார்கள். அதை பற்றி எங்கேயாவது ஒரு முறை வாய் திறக்கின்ற போது கண்ணீர் சிந்தினாரா? அதோட போச்சுன்னா கரூர்ல 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த தருணத்துல தவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கண்ணீர் சிந்தினாரா? இல்ல எங்கேயாவது போய் பதுங்கிக்கிட்டாரா? நம்மளை கொண்டு போய் கஸ்டடியில வச்சு நொங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கடைசி படமா, ஆனா அந்த படத்துல இனிமே விஜயை பார்க்க முடியாது என்பதற்காக கண்ணீர் சிந்துகின்றார். அந்த 41 குடும்பம் என்ன அல்லோல கொல்லோலப்பட்டிருக்கும். உங்க தலைவரை பார்த்து விபத்துக்குள்ளாகி மிதிப்பட்டு இறந்து போன அந்த குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கும். உயிர் போனா திரும்பி வருமா? பணம் கொடுத்துருவீங்க, வேலை கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த வேலையும் பணமும் அவங்களுடைய ஆற்றாமையை சரிப்படுத்தி விடுமா? அதனால நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைச்சர் பெருமக்களா இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நமக்கு தெரிஞ்சு ₹1,00,000 மேல சம்பளம். அது எங்க வானத்திலிருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் சேர்த்து தான் அந்த சம்பளத்தையே தரும். நம்ம கிட்ட சம்பளத்தை வாங்கிக்கின்னு இவங்க நேரா போய் உட்காந்து என்ன பண்றாங்க? விஜயனுடைய கடைசி படம் என்பதனால தேம்பி தேம்பி அழுறாங்க. என்ன பண்றது? ஓட்டு போட்ட நாம் அழுனோம். ஆனா ஓட்டெல்லாம் வாங்கி வெற்றி பெற்று நம்ம கிட்ட சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு லீவு போட்டுட்டு போய் தியேட்டர்ல உட்காந்து அழுகுறாங்கன்னா நம்ம எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு கேனப்பைய மாதிரி இருக்குதா? காவிரி டெல்டா பகுதி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு தண்ணீர் இல்லாம தவிக்குது. இன்னைக்கு சென்னையா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம், இல்ல கரூரா இருக்கலாம், தஞ்சை பகுதியா இருக்கலாம், எந்த பகுதியா இருந்தாலும் சரி, காவிரியில தண்ணி வரலன்னா குடி தண்ணீர் கூட கிடையாது. விவசாயி கண்ணீர் வடிக்கின்றான். கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்றவே இல்லை. 5 ஏக்கராக்குள்ள நீ எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு வாய் கிழிய பேசின முதலமைச்சர் அந்த கடனை தள்ளுபடி பண்ண மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு போராடிய விவசாயி வீட்டுல படுக்கின்ற பொழுது இறந்தே போயிட்டான். அதுக்கெல்லாம் இந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அழுத மாதிரி தெரியல. இவங்களாவது புதுசு. ஆனா மூத்த அமைச்சர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொடூரமான கோபம் வருது, அடக்க முடியாத ஆத்திரம் வருது. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மீனவ நண்பனும் உலக சுற்று வாலிபனும் அந்த படம் தான் அவரு கடைசியா பார்த்ததா.
அதற்கு பிறகு இப்போது ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தாராம். என்ன ஒரு சாதனை! ஒரு சபாநாயகர் போயிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு திரைப்படம் பார்க்கறதா? பார்க்க கூடாதுங்க. அவர் சபாநாயகராக அங்கீகாரம் செய்து விட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஓட்டு போட்டு எப்போதும் சபாநாயகர் தான். நமக்கான வேலையை தான் அவர் பார்க்கணும். லீவு கேட்கறதா இருந்தா நம்ம கிட்ட தான் கேட்கணும். ஆனா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களா இருக்கலாம், அவங்க என்ன சொல்றாங்க? எங்க முதலமைச்சர் கிட்ட நாங்க லீவு கேட்டோம், அரை நாள் நாங்க சம்பவம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கை குட்டைகளை வச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. காவிரியில தண்ணி வாங்குறதுக்கு வக்கே கிடையாது. ஆனா தியேட்டர்ல உட்காந்து வக்கனைய அழுது தீக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, 5 வருஷம் பொறுத்துக்குங்க. அடுத்த தேர்தலில் உங்க தலைவர் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஜனநாயகம் படம் மாதிரியான இன்னும் 10 படம் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவரே இதுதான் என்னுடைய கடைசி படம், இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டு படத்தை பார்த்துட்டு வேலையை பார்க்கிறாரு. ஆனா இவங்க லீவ் போட்டு போய் ஜனநாயகம் படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுறாங்களாம். அது மட்டும் கிடையாது, மளிகை கடையில போய் நாடார் பச்சை பால் கொடுங்க, இல்ல ஆரஞ்சு பாலாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, யாபா தம்பி என்ன நீ கிண்டலா பண்ற, பால்லாம் நேத்து பொழுதுக்குமே காலி ஆயிடுச்சு இல்ல அப்படிங்கிறாங்க. என்ன நாடார், ரெகுலரா நான் வாங்குவேன்ல, பால் எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, போஸ்டருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் இல்ல, அதனால ஒவ்வொருத்தரும் 10 லிட்டரு 20 லிட்டருன்னு பால் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்முடைய நாடார் கை விரிக்கிறாரு. ஏங்க ரெகுலரா வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பால் பாக்கெட்டு தரணும் அப்படின்னு ஒரு 1/2 லிட்டர் பாலாவது நிறுத்தி வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டா நாடார் என்ன சொல்றாரு தெரியுமா? வந்தவங்க எல்லாம், நாடார் எங்களுக்கு பால் இல்லைன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு கடை பக்கமே நாங்க எட்டி பார்க்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதனால எதுக்காக கஷ்டப்படணும், கஸ்டமரை ஏன் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் அபிஷேகத்துக்காக ஒவ்வொருத்தருக்கும் 10 லிட்டர் 20 லிட்டர் பால் பாக்கெட்ட கொடுத்துட்டுங்கோ அப்படிங்கிறாங்க. நேத்தே பால் வாங்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பிறகு கட் பண்ணி குடத்துல ஊத்தி குடங்குடமா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவருடைய போஸ்டருக்கு பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன நல்லாட்சி தருவாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும், தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் என்ற கிராமத்துல அருணாச்சலம் என்கின்றவர் கஸ்டடி மரணம். அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன குற்றத்துக்காக கைது பண்ணாங்க தெரியுமா? சிம்பிளான விஷயம் தானுங்க. டாஸ்மார்க் பார்ல அந்த பையன் அருணாச்சலம் என்கின்றவன் வேலை பார்த்திருக்கான், 26 வயது. அவன் பார்லாம் மூடின பிறகு கடையில பாட்டில விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு கூடுதலான விலைக்கு பாட்டில விற்பான் போல இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாட்டில் மேல 20 ரூபா 30 ரூபா கொடுத்து பாட்டில் வாங்கி குடிப்பாங்க போல இருக்குது. காவல்துறையினர் என்னடா சட்டவிரோதமா பாட்டில விற்கிறியா அப்படின்னு கைது பண்ணி போயிருக்காங்க. பிறகு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா சோதனை செய்து எவ்வளவு பாட்டில பதுக்கி இருக்கிறா என்ற விஷயத்தெல்லாம் கண்டெடுக்கிறாங்க. பிறகு அதை வீடியோகிராபிக்கும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனை சிறையில் அடைக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிறையிலேயே நமக்கு காட்டுகின்ற வீடியோவை பார்க்கும்போது 2 விதமான முடிவுக்கு நம்ம வரலாம். ஒன்னு, காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எங்கடா இன்னும் பாட்டில் வச்சிருக்க, இந்த விற்பனையில யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு மிரட்டி அடிச்சிருக்கலாம். தண்ணி கூட கொடுக்காம, உணவு கூட கொடுக்காம, போடா உன்னை இந்த ஜெயில போட்டாதான் மகனை நீ பதில் சொல்லுவ அப்படின்னு கடுமையா பனிஷ்மெண்ட் கொடுத்து சிறையில தள்ளி இருக்கலாம். இல்லையா, அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஏதோ ஒன்றை வச்சு அந்த பையனை சிறைக்குள்ள அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு முளைச்சு பார்த்தா மயங்கி விழறான். ஒண்ணு சரியா தாக்கிவிட்டு பசி பட்னியோட கொண்டு போய் சிறையில நிக்க வச்ச உடனே உடல் சோர்வினாலும் பட்ட காயத்தினாலும் உணவில்லாத காரணத்தினாலும் தண்ணி இல்லாத காரணத்தினாலும் சிறையில மயங்கி கீழே விழுந்தானா, அதன் மூலமாக அடிபட்டதா இல்ல ஏதாவது வச்சு அடிச்சாங்களா சுட்டாங்களான்னு தெரியல. திடீர்னு முறைச்சு பார்த்துட்டு கீழே தப்புனி விழுறான். அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது எங்க அந்த வீடியோ காட்சி கேட்பீங்க, இந்த யூடியூப்ல அதெல்லாம் போட்டோம்னா மானிட்டேஷன் ஆகாது, விளம்பரம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால வீடியோ காட்சிகளை வைக்க முடியாது, மன்னிச்சுக்குங்க. அப்படி இல்லையா, நிஜமாகவே வந்தவன் காற்றோட்டம் இல்லாதனால மயங்கி கீழே விழுந்தானா என்னன்னு தெரியல. பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அன்றைய மாலையை சேர்த்திருக்காங்க. உடனடியாக அவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. மொட்டை அடிச்சு அப்புறம் தலையில ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 4 நாள் பொறுத்து அந்த பையன் இறந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா,
தலையில் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. தலையில் ஆபரேஷன் பண்ணாங்க. ஆனா பையன் இறந்துட்டு பிறகு இப்பதான் போய் தலைய பாக்குறேன், காது ஓரமாக தையல் போட்டிருக்குது. ஆனா தலையில ஆபரேஷன் பண்ணும்போது காது ஓரமா தையல் இல்ல. அப்போ என் பையனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, என் பையன் இப்படிதான் கீழே விழறான். அதனால அடி இந்த பக்கம் பட்டிருக்கும். ஆனா முதுவெல்லாம் எப்படி அடிபட்டிருக்கும், எப்படி காயம் வந்திருக்கும். அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு இதோட 5வது கஸ்டடி மரணம். இந்த அரசாங்கம் இதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க தாக்கவெல்லாம் இல்லைங்க, வீடியோவெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகள்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் முழுமையான சிசிடிவி காட்சிகளாக அவை இல்லை. அதனால சந்தேகம் வலுக்கிறது. ஒரு பக்கம் கஸ்டடி மரணம், இன்னொரு பக்கம் மக்களுடைய கஷ்டமே புரிந்து கொள்ளாம ஜனநாயகம் படத்துக்கு போயிட்டு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாரு தெரியுமா? லட்டு கொடுக்குறாரு வர்றவங்களுக்கு எல்லாம். அவருடைய அதிர்ஷ்டம் அதிமுக வந்து விரட்ட, தவேக வந்து சேர, நம்ம விஜய் அவர்கள் வெற்றி பெற பேரிடர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பதவியேற்று விட்டார். இனி அவருக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை. அவரு லட்டுக்குள்ள மோதிரம் வச்சே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வசதி படைத்தவராக மாறிவிடுவார். அதிமுக இருந்தார் என்பதற்காக நான் சொல்றேன், விஜய் கண்ணிலே செங்கோட்டையன் மண்ணை தூவான். எப்படி சம்பாதிக்கணும் என்ற விஷயம் எல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா கண்ணிலேயே மண்ணை தூவணும், நம்ம விஜய் கண்ணுல மண்ணை தூவ மாட்டாரா? அதனால என் ஆனந்தில் இருந்து எல்லா அமைச்சர்களும் ஜனநாயகம் படம் தான் கடைசி என்பதனால கதறி அழுதார்கள். அதை நினைச்சு நாம அழ வேண்டியதாகத்தான் இருக்கிறது. மற்றபடி தமிழகத்துல எல்லா பிரச்சனையும் அப்படியே இருக்குது, எதுவும் தீர்க்கப்படாம. ஆனா அதெல்லாம் எப்போது கண்டறிந்து தீர்க்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, தமிழகத்துல அவன் பிளாக்ல டிக்கெட் வாங்கின்னு போய் ஜனநாயகன் படம் பார்க்கலாமா என்று அலையறான். ஆனா வட இந்தியாவில் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு களத்துக்கு வந்து போராடி கொண்டிருக்கின்றான். தமிழக இளைஞர்களுக்கும் வடநாட்டு இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாரு அப்படின்னு பல பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறான். குறிப்பா திமுக பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நடக்கின்ற போராட்டத்தை விஜயுடன் தொடர்பு படுத்தி விஜய் பேரை டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஜென்சி கிட்ஸ்கள் என்று சொல்லிவிட்டு நீட்டை ஒழிக்கிற என்ற போர்வியில ஆசாத், நீட் ஆசாத், அப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுக்கு ஆசாத் ஆசாத் என்று கோஷம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அந்த ஆசாத் எல்லாம் எதற்காக கோஷம் போடுறாங்க? ஆசாத் காஷ்மீர் சொல்லிவிட்டு ஏற்கனவே பிரிவினைவாதிகள் போட்டாங்க. அதை இப்போது வந்து நீட்டிலிருந்து விடுதலையாம். அது ஆசாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா தான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆனது பயம் கொள்ளுமா, பிரிவினை பற்றி பேசுறாங்களோ என்று சொல்லிவிட்டு. இல்ல மோடியாவது மிரல் வாராம், என்னப்பா தமிழ்நாடு வரைக்கும் போயிடுச்சு ஆசாத் என்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு. மொத்தத்துல இந்த நீட்டு ஒழிப்பு போராட்டத்துல முழுக்க முழுக்க பிரிவினைவாதிகள் மட்டும்தான். மாணவர் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா நம்ம படிச்சும் வேலை கிடைக்காதுப்பா. ஏன்னா ஸ்டேஷன்ல கேஸ் இருக்குன்னு சொன்னா இவன் வேலைக்கு எடுத்துக்கும். அதனால பிளாக் மார்க் ஆயிடுன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க, ஜனநாயக பூர்வமாக போராடினாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்து போயிட்டான். இப்போ மாணவர்கள் போராட்டம் என்று சொல்லிவிட்டு பிரிவினைவாதிகள் எல்லாவற்றையும் கையில் எடுத்து விட்டார்கள். நீலம் பண்பாட்டு மையமானது நீட்டு ஒழிப்புக்காக போராடுதுன்னா எல்லாரும் சிரிக்க வேண்டியதுதான், வேற எதுவும் சொல்வதற்கு கிடையாது. என்னைக்காவது சாதி ஒழிப்பை மட்டும் பேசின அவங்க நீட்டு ஒழிப்பை பத்தி பேசிருக்காங்களா? ஆம்ஸ்டாங் கொலையை பத்தி பேசினவங்க அந்த கொலையில ஈடுபட்டவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை தரணும்னு சொல்லி வீதிக்கு வந்து போராடினாங்களா? சோ மொத்தத்துல இப்ப விஜய் ஆட்சி ஆளுகின்றார். அது மட்டும் கிடையாது, ரயில போய் மறிக்கிறாங்க தமிழ்நாட்டில், காவல்துறை கை கட்டின்னு வேடிக்கை பார்க்குமா? சாலையில் போய் உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க, விஜய் அவர்கள் கை கட்டின்னு வேடிக்கை பார்ப்பாரா? அதனால தமிழகத்தையும் போர்க்களமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக சில சக்திகளை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி நீட்டு ஒழிப்புக்காக போராடுகின்றோம் என்று சொல்லிட்டு திமுக தூண்டுதலால விஜய்க்கு கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இவையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற போது சரியா இந்த ஜனநாயகம் படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதது, அடப்பாவீங்களா கடமையை விட்டு தவறி கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களே, உங்களை நம்பி பொறுப்பை கொடுத்துருக்குமே, நாங்க 5 ஆண்டு காலமாக என்ன பட போறோம்னு தெரியலையாடா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கின்ற போது கண்ணீர் சிந்தினார். 5 வருஷம் நாங்க கண்ணீர் சிந்தோம். இப்ப ஜனநாயகம் படத்துக்கு போய் நீங்களும் கண்ணீர் சிந்துறீங்க. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் கண்ணீர் சிந்தனா.
இப்ப நீங்க எல்லாம் கண்ணீர் சிந்துவதை பார்க்கும்போது அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் என்பது போலதான் நமக்கு தோணுது. சரி நண்பர்களே, மரணம் என்கின்ற போது தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் அமுதா நகர்ல அருணாச்சலம் அவர்கள் இறந்து போனார் பாருங்க, அதை தான் குறிப்பிட்டேன். இரண்டாவது, விஜய் அவர்களுடைய கடைசி படத்துல உட்கார்ந்துகிட்டு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் தேம்பி தேம்பி அழுத விஷயத்தை மட்டும்தான் நம்ம அமைச்சர்கள் ஆறா துயரில் இருந்தார்கள் என்று தலைப்பு வச்சேனுங்க. நம்முடைய நயனார் நாகேந்திர அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இடகுடமா நடந்து போச்சா, என் அமைச்சர் பெருமக்களை மொத்த பேரும் அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சாராம். அரிசி விலை ஏறி போச்சான், அதை பற்றி இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, ரசிகர் மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கு 5 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகுதான் புரியும். நம்ம புரிய வைக்க முடியாது. பொறுத்து வந்து பார்ப்போம். 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு மக்களும் சரி அவங்களுடைய ரசிகர்களும் சரி ஒன்று சேர்ந்து ஆப்பு வைக்கிறாங்களா இல்ல மீண்டும் ஆதரிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.